ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் நாம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 15 பிப்ரவரி 2026 முதல் 21 பிப்ரவரி 2006 வரைக்கும், அதாவது மாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் உண்டான வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரமானது முதல் 3 நாள் தேய்பிறையாகவும் அடுத்த 4 நாட்கள் வளர்பிறையாகவும் வருகின்றது. சந்திரன் உத்தராஷாடா என்கின்ற உத்தராடத்திலிருந்து ரேவதி என்கின்ற மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி வரைக்கும் அவர் டிராவல் பண்ணுகிறார். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை, முக்கியமான நிகழ்வுகளை 2 நிமிஷத்துல பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடுவோம். முதல் நாள் 15 பிப்ரவரி 2025 அன்று நமக்கு மகா சிவராத்திரியாக அமைகின்றது. அன்றைக்கு முகூர்த்த நாளாகவும் அமைகின்றது. திரையோதசியாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் அமிர்த யோகத்துடன் கூடிய கும்ப லக்னத்தில், அதாவது காலையில் 7லிருந்து 8 வரைக்கும் முகூர்த்தம் அமைந்திருக்கிறது. புஷ்கர நவாம்சம் என்பது 7:33 7:43 வரைக்கும். இன்றைக்கு மகா சிவராத்திரியாக இருக்கிறதுனால ஓம் ஹ்ரீம் நம சிவாய அப்படிங்கிறது ஒரு பெரிய தாரக மந்திரம். ஓம் ஹ்ரீம் நம சிவாய அப்படிங்கிறது. இதுல சில பேர் திரைம்பகம் யஜாமஹே அந்த மந்திரத்தையும் சொல்லுவது மிக 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 நன்மையை பயக்கும். சிம்பிளா நான் சொல்றது, மற்ற கோயில்கள் எல்லாம் 4 காலங்கள் பூஜைகள் நடக்கும். இரவு 6 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் நடக்கும். அது வேற விஷயம். அது ஸ்ரீ ருத்ரம் சமக்கம் இதெல்லாம் சொல்லி அபிஷேகங்கள், ஏகாதச ருத்ராபிஷேகங்கள்லாம் பண்ணுவது. நம்முடைய கோயில்லையும் 4 கால பூஜை, ஒவ்வொரு காலத்திலையும் 11 முறை ருத்ர பாராயணம் பண்ணி 11 அபிஷேகங்கள் பண்ணி அந்த மாதிரி 4 முறை பண்ண போகிறது. ஆனால் சிம்பிளா ஓம் ஹ்ரீம் நம சிவாய் அல்லது ஓம் திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் வருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷே யமாம்ருதாத், இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கலாம். இதுவே போறோம். இந்த சிவராத்திரி என்பது ஒரு சக்தி மிகுந்த நாளாக கருதப்படுகிறது. காசியிலையும் சரி, ரிஷிகேஷ்லையும் சரி, இந்த நாள்ல தான் சந்நியாசம் கொடுப்பதாக வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சரி, 16 பிப்ரவரி 2026 திங்கட்கிழமை. அடுத்த நாள் அமாவாசையாக வருகிறது. அந்த அமாவாசை என்பது செவ்வாய்க்கிழமையும் தொடர்கிறது. அப்படிங்கிறதுனால சில கேலண்டர்ல செவ்வாய்க்கிழமை அமாவாசை அப்படின்னு இருக்கும். அமாவாசையில் காலையில் பண்ண வேண்டிய விஷயங்கள் அத்தனை பித்ரு காரியங்கள் இவைகள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை காலையிலும் செய்யலாம். பிறகு 20 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை உங்களுக்கு திருத்தியாவாக அமைந்து உத்திரட்டாதி சித்தயோகம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சித்தயோகத்துல 6:30 7:30 வரைக்கும் உங்களுக்கு முகூர்த்தம். 7:13 7:23 வரைக்கும் உங்களுக்கு புஷ்கர நவாம்சம் கும்பலக்னமாக. இது வளர்பிறை. முதல்ல நம்ம சொன்ன ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தம் தேய்பிறை. இது வளர்பிறை. வளர்பிறையில வரக்கூடிய முகூர்த்தத்துல எப்பவுமே நீங்க வியாபாரங்களை தொடங்கலாம். திருமணத்துக்கு அது தனி மேட்டர். ஆனால் வியாபாரங்களை தொடங்குவது, புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை நான் லான்ச் பண்றது, ஒரு டெபாசிட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதுக்கு நம்ம மூலதனம் தேடுவது, இது எத்தனையுமே வளர்பிறையில் செய்யுங்கள். 21 பிப்ரவரி 2026 சனிக்கிழமை மாத சதுர்த்தி. அன்னைக்கு சதுர்த்தின்னு சொன்னாலே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, இதுதான் இந்த வாரத்தினுடைய அமைப்பு. சந்திராஷ்டமம் மிதுனம், கடகம், பிறகு சிம்மம், இந்த 3 ராசிகளுக்கும் அமைந்திருக்கிறது. அது நம்ம அந்தந்த ராசியில பார்ப்போம். சரி, இப்ப பொதுவான பலன்களுக்கு போடும். பொதுவான பலன்கள்ல முக்கியமாக நான் சொல்ல வருவது, சந்திரனுடைய அமைப்பு
இந்த வாரம் முதல் 3 நாட்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு. உச்சனோட சேர்ந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரன் ரொம்ப ஒரு மாதிரியான நிறைய அபிஷியல் விஷயத்தை நீங்க தைரியமாக எடுத்து நடத்துவதற்குண்டான விஷயங்கள் அதுல காணப்படுகிறது. அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், பிறகு புதன், வியாழன், இந்த 3 நாட்கள்ல அவர் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இவர்கள் அத்தனை பேரையும் கடக்கிறதுனால அந்த ஒரு 2 நாட்கள், அதாவது புதன், வியாழன், இந்த 2 நாட்களும் உங்களுக்கு எல்லா பலனும் கலப்பு பலன்களாக அமையும். கடைசி 2 நாட்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கடைசி 2 நாட்கள்ல 12ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட சந்திரன் சேருகிறார். அதனால மன கஷ்டங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்கள், தொய்வுகள், தோல்விகள், பிறகு மனசு அப்படியே பாரமாக இருப்பது, இதெல்லாம் இருக்கும். அதனால அந்த கடைசி 2 நாட்களை மங்கள காரியத்திற்கோ ஒரு முயற்சி எடுப்பதற்கோ நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. அதாவது வெள்ளிச்சனி, வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தமாக வந்தாலும் கூட நம்ம ஒரு பினான்சியல் விஷயங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயங்கள், உறவுகளில் ஏதாவது தகராறுகள், இதிலெல்லாம் நம்ம மூக்கு நுழைக்காம இருக்கிறதே நமக்கு நன்மை பயக்கும். சரி, மற்றபடி 11ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு, சூரியன் இவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த வாரம் அரசாங்க நிமித்தமான விஷயங்களில் நாம் அதிகமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன் ஜென்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது பர்மிஷன் கிடைக்கல பண்ணல அப்படின்னாக்கா அதுக்கு குறுக்கு வழி நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சம்திங் கொடுத்து சரி பண்ணிக்கலாம்னா மாட்டக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் நன்மையைத்தான் செய்தாலும் கூட இப்ப சந்திரன் ராகுவையும் சூரியனையும் கடந்து போகும் பொழுது மனதிற்கு சங்கடப்படக்கூடிய வேலைகள் நடக்கும் நம்மை சுற்றி. அதனால அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் காதல் விவகாரங்களில் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதும், திருமண விஷயத்தில் நல்ல விஷயங்கள் இந்த வாரங்கள் நடப்பதும், இந்த 2 நாட்கள் புதன், வியாழன்ல மட்டும்தான் நீங்க அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் கடைசி 2 நாட்கள்ல ஒரு பிசினஸ் ப்ரப்போசலோ அல்லது பிசினஸ் கான்ட்ராக்டோ அல்லது டீலிங்கோ அல்லது லேண்ட் பார்க்கறது, வீடு பார்க்கறது, இதெல்லாம் விட்டு விடுவது நல்லது. அதாவது பினான்சியல் விஷயங்களுக்கு இந்த வாரம் அந்த 2 நாளை தவிர, அதாவது புதன், வியாழனை தவிர மீது எல்லா நாட்களும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு லாபம் மிகுந்த ஒரு வாரமே. சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த வாரம். அதே போல ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லபடியாக இருக்கிறது. பெண் குழந்தையினுடைய யோகம் இருக்கிறது. இந்த வாரம் வெற்றிகரமான வாரம். எல்லாருக்கும் மேக்சிமம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வெற்றியுடன் நம்ம வெற்றியை ஃபீல் பண்ணுவோம். ஒரே ஒரு ராசி தவிர, அது என்னது அப்படின்னாக்க கன்னி ராசி. கன்னி ராசிக்கு தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. அதை நம்ம அப்பொழுது நம்ம பார்ப்போம். ரைட். மேலும் இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தது, அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்கள்ல ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அரசியலில் பெரிய சாசனத்தை, அதாவது புதிய ஒரு சாசனமே எழுதுவோம். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இந்த குழந்தைகிட்ட இருக்கும். அதே போல மக்களுடைய செல்வாக்குடன் திகழக்கூடிய அமைப்பும், ஞானி போன்று விளங்கக்கூடிய அமைப்பும், பணத்தில் பற்று இல்லாமல் ஆனால் பணக்காரனாக இருக்கக்கூடிய அமைப்பும் வரும். இது முதல் 3 நாட்கள்ல. புதன், வியாழன்ல ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அவர் பல்கலை வல்லுநராக இருப்பார். நிறைய கலைகள், ஆயக்கலைகள் 64ங்கிற மாதிரி எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து, இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு இதா ஹாஸ்யமா சொல்லணும்னாக்கா அவர் சகலகலா வல்லவனாக விளங்குவார் என்பதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் கடைசி 2 நாட்களில் குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு இந்த சனியும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறதுனால உடனே தோஷ பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்துல அந்த குழந்தையும் நல்லபடியாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த முறை பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை, நெகட்டிவ் பெருசா இல்லை. இருந்தாலும் கடைசி 2 நாட்கள்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். கடைசி 2 நாட்களில் குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் உடனடியாக பைரவருக்கு பால் அபிஷேகமும் சிவபெருமானுக்கு அபிஷேகமும் செய்வது மிக 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 சிறந்தது. ரைட். இப்ப நம்ம தனி மனித பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல் 3 நாள் பட்டை கிளப்புங்க. பிசினஸ்ல என்னென்ன முடிவு எடுக்கணுமோ எல்லாத்தையும் வாலண்டியரா கூப்பிட்டு விடுங்க. அடுத்த 2 நாள் அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. கடைசி 2 நாள் அமைதியாக இருந்து விடுங்கள். எதுவும் செய்ய வேண்டாம். எதுவும் செய்ய வேண்டாம்னா
என்ன செய்ய முடியுமோ நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். அகல கால் வைக்கக்கூடாது. லாபம் மிகுந்த வாரம். ஃபினான்ஸ் செய்பவர்கள், பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விரயமாகக்கூடிய சான்சஸ் எல்லாமே தீர்ந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண விஷயங்களிலும் சக்சஸ் கிடைக்கும், காதல் விவகாரங்களிலும் சக்சஸ் கிடைக்கும், ஃபினான்ஸ், சொந்த தொழில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இளைஞர்களுக்கு இந்த வாரம் என்பது ஒரு பெரிய பூஸ்டான ஒரு வாரம். பூஸ்ட் அப்படின்னா ஒரு உற்சாகத்தையும் உள்ள தெளிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் தந்தையாருடைய விஷயத்திலும் தாயாருடைய விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் ஹேண்டில் பண்ணோம். அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் அது 11ஆம் இடத்துல சூரியனும் காலபுருஷ தத்துவத்துக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது பெருசா பாதிப்பு வரக்கூடிய சான்சஸ் கிடையாது. கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு, பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. ரைட்டா? புதிதாக எந்த பிரச்சனையும் நம்ம கடைசி 2 நாட்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. கார்த்திகேய பெருமாளனுடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு அத்துணை வெற்றியை கொடுக்கும். இந்த வாரம் நான் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரிச்சு சொல்லலை, எல்லாருக்குமே நல்ல வாரம். உறவுகளிலும் கூட கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் வெகுவாக நீங்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. கடைசி 2 நாட்கள் குழந்தைகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளை அடிக்கிறதோ திட்டுறதோ அவர்களிடம் சண்டை போடுறதோ இருக்கக்கூடாது. அதே போல சொந்தக்காரர்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் பொறாமை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்புல நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால மேட ராசி அன்பர்களுக்கு இது வெற்றிகரமான ஒரு ஹீலிங் போன்ற ஒரு வாரம். அதாவது ஹீலிங்னா என்ன தெரியுமா? நம்ம அப்படியே ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வர 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 மனசு ஆறக்கூடிய ஒரு அமைப்பு. அதுதான் இந்த வாரத்துல இருக்கிறது. கடைசி 2 நாட்கள் காலையில சிவபெருமானுடைய கோயிலுக்கு போறது மிகுந்த பயனை கொடுக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னாக்கா, சுக்கிரனும் ராகுவும் மிக மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பட்சத்துல எதிர்ப்பாளரிடம், அதாவது நம்ம ஆப்போசிட் ஜெண்டர், ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் மிகவும் ஜாக்கிரதையாக ஒர்க் பிளேஸில் நீங்கள் பழக வேண்டும். அது வில்லங்கமாக போய் வேற ஏதாவது பிரச்சனையை கிளப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது நீங்க வேற ஏதோ நினைக்க வேண்டாம். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டரா இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். கௌரவ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது, ஈகோ பிரச்சனைங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. உங்களுக்கு கீழே இருப்பவர்களிடமும் அதே விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம வம்பு பேசக்கூடாது. மேரேஜ் விஷயத்துல குடும்பம் விரைவாக அமையக்கூடிய வாய்ப்பு, பெண் மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை வரம் இருக்கிறது. அதே போன்று கடன் தீரக்கூடிய யோகம் இருக்கிறது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த விஷயத்துல நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகிறது. நீங்கள் நினைத்த வீடோ அல்லது நிலமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போகிறது. சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த வாரம் உருவாக்குகிறது. நீங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டுமா அல்லது சொத்து விஷயங்கள் வாங்க வேண்டுமா, கணபதியை இந்த வாரம் முழுவதும் வழிபடுங்கள். மிக மிக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போன்று புதனும் ராகுவும் இருக்கிறதுனால ட்ரேடிங் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும், வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் வெற்றியை தரக்கூடிய வாரம் இந்த வாரம். கடைசி 2 நாட்களும் கூட நீங்கள் பைரவரை வழிபட்டுட்டு அத்தனையும் செய்யலாம். உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்து ஷட்டரும் திறக்கக்கூடிய ஒரு வாரம். அதாவது என்ன அப்படின்னாக்கா, தடைகள் அனைத்தும் நீக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொன்னா உங்களுக்கு மிக இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வயிற்று கோளாறு, வயிற்று பிரச்சனைகள், இதுல கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ரொம்ப காரம், ரொம்ப அதீதமான புளிப்பு, நிறைய இந்த ரெஃப்ரிஜரேட் கேனட் பண்ண, அதாவது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு சாப்பிட்றது, கேன், அதாவது பேக்கெட் ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை, ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, இதை மட்டும் அவாய்டு பண்ணி விடுங்கள். பிறகு சில பேருக்கு இந்த யூரினேஷன் ட்ராக்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேருக்கு நுரையீரல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும், லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக பலனை கொடுக்கும். சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பஸ்ம அபிஷேகம் கடைசியில செய்வார்கள். அதை எடுத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது நோயாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, அனைத்தும் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான வாரம், வருமானத்திற்குண்டான வாரம். ஷேர் மார்க்கெட்லயும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு வாரம். லேண்டோ வீடோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அல்லது செலக்ட் பண்றோம் அப்படின்னா
கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாட்டுடன் நீங்கள் அந்த பக்தியோட செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே நடக்கும். மேக்சிமம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரமே. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல் 3 நாட்கள் நம்ம எந்த பகையாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப முட்டுக்கட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தவர்கள் அப்படியே விலகி விடுவார்கள். அது ஏன்னா உங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமையும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு பெருசா தெரியாது, ஆனா உங்களுடைய எதிரிக்கு பெருசா தெரியும். அதனால பகை நீங்கக்கூடிய ஒரு வாரம். ஆனா நம்ம பகையை உண்டாக்கி கொள்ளவும் கூடாது. ஏனென்றால் 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் உச்சமாக இருப்பது, அவனுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்து 2க்குண்டானவன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஒரு எமோஷனல் வைஸ் நம்ம கொஞ்சம் அப்படியே துடிக்கும் கரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அமைதியாக இருந்தாலே எல்லா பகையும் நீங்கும், பண கஷ்டமும் நீங்கும். ஆனால் ஒரு விஷயம், வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த வாரம் முழுமையுமே உங்களுக்கு வண்டி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. புதிய வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்காமல் இருப்பது நல்லது. நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்ண வேண்டுமா, புதன் வியாழன் இந்த 2 நாள் தான். அதுலேயும் கூட ராகுனுடைய அந்த கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதனால அந்த 2 நாட்கள் அதர்வைஸ் நெக்ஸ்ட் வீக் நம்ம அப்படிதான் பண்ணிக்கணும். பட் காதல் விவகாரங்களில் நல்ல ஒரு விஷயமும், நட்புகளில் நல்ல ஒரு விஷயமும், உறவுகளில் இருந்த பகைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பும், இது எல்லாமே ஜம்முன்னு இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல சிவில் சம்பந்தப்பட்ட, அதாவது கட்டடங்கள், சிமெண்ட், கல், இந்த மாதிரியான விஷயங்களில், ஸ்போர்ட்ஸ் நிமித்தமான விஷயங்களில், ரசாயனம் போன்ற விஷயங்களில், அல்லது கெமிக்கல் மெடிகேஷன்ஸ் போன்ற விஷயங்களில் ஷேர் பண்ணினால் கண்டிப்பாக லாபம் உண்டு. பிறகு சூதாட்டத்தின் மூலமாக, அதாவது பெட் கட்டுவதன் மூலமாக லாபம் உண்டு. ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனையும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. புதன் வியாழன் இந்த 2 நாட்கள்ல மட்டும் நீங்க ஒட்டுமொத்தமா இந்த வாரம் வண்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுறது நல்லது. அதுலேயும் கூட முதல்ல புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் ராகுவும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது சந்திரன் அவரோட கிராஸ் பண்றார், சூரியனை தாண்டி வரார். தேய்பிரை சந்திரன் அவர் 2க்குண்டானவர் அப்படிங்கும்போது வண்டி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க டிரைவ் பண்ணாம நம்ம ஒரு டிரைவரை அமைத்து கொள்வது நல்லது. அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பஸ்ல குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஏறி இறங்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஸ்ட்ரிக்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் ஹை ஆல்டிடியூட்டுக்கு போய் மேலிருந்து குதிக்கக்கூடிய இந்த விளையாட்டெல்லாம் இந்த வாரம் அந்த சாகச விளையாட்டு எதுவுமே வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அமைதியாக படித்தாலே போதும், நல்ல ஒரு மார்க் வாங்கிடலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, பயப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த வாரம் கொஞ்சம் ஒரு முரட்டு தைரியம், ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். ஆனால் ஆரம்பிச்சு ஒரு 2-3 நாள் கழிச்ச உடனே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். கவலையே பட வேண்டாம். பிறகு 2ஆம் திருமணம் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. சகோதரனுடைய உதவியினால வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நட்பினுடைய ஒரு மகத்துவம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியான ஒரு புரிதல்களை ஏற்படுத்தும். நட்புல இருந்த பிரச்சனைகள் தீரும். திருமண உறவிலும் பிரச்சனைகள் இருந்தது நாமே முன் தீர்ப்போம். சகோதர உறவுகள்ல இளைய சகோதரனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கும், மூத்த சகோதரர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால உறவுகளிலுமே ஓரளவுக்கு எல்லாமே ஓகே தான். இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வண்டி வாங்குவதோ, வண்டி விற்பதோ, வண்டிகளில் நிறைய டிராவல் பண்ணுவதோ அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையா பண்ணிட்டு, பிறகு சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல வச்சுக்கிடணும். மேலும் நான் ஒரு மீட்டிங் போனோம், இந்த வாரம் என்ன பண்ணலாம், இந்த நாள் நல்ல நாள் அப்படின்னாக்கா, மீட்டிங் நீங்க ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 5 நாட்களுமே பண்ணலாம். வெள்ளி சனி தான் உங்களுக்கு இந்த மாதிரி அஃபீஷியல் மீட்டிங்கோ அல்லது கான்ட்ராக்டோ அல்லது டீலிங்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சிரமமாக இருப்பது வெள்ளி சனி தான். மற்றபடி அத்தனை நாளும் உங்களுக்கு ஃபேவரபிளாகத்தான் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டியது சித்தர் பீடம், சித்தர்களுடைய சமாதி, சித்தனுடைய பீடம் அல்லது யோகிகளுடைய சமாதி, யோகிகளுடைய இடத்திற்கு போய் பார்த்துட்டு வர்றது, முன்னோர்களை வழிபடுவது, இதுதான் மெயின். முக்கியமாக ரிஷிமார்களை வழிபடுவது. அதே போல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிவராத்திரி அன்னைக்கு மிதுன ராசி அன்பர்கள், ஏனென்றால் குரு உங்களுடைய தலையில உட்கார்ந்து தன்னுடைய ஓன் நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது இதுல ராகுவோட நட்சத்திரத்துல, சுக்கிரன் ராகுவோட நட்சத்திரத்துல, புதன் ராகுவோட நட்சத்திரத்துல, அப்படிங்கும்போது சிவபெருமான் இஸ் த பெஸ்ட். அதனால சிவராத்திரி அன்னைக்கு
ஃபுல்லும் நீங்கள் வந்து முழிச்சு கோயிலில் உட்கார்ந்துருந்தாலும் உங்களுடைய அத்தனை கௌரவ பிரச்சனைகள் செல்ஃப் ஹீலிங் நடக்கும். அதனால் இது ஒரு கிஃப்ட். சிவராத்திரி அன்று நீங்கள் சிவன் கோயிலில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனையும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகஷிராவுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்திராஷ்டம். நோ டூ வீலர், நோ பைக் ரைடிங், நோ ஈவன் கார் ரைடிங் ஞாயிற்றுக்கிழமை. ஆர்திரா அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிவன் கோயிலே உட்கார்ந்துருங்க. மிதுன ராசி அன்பர்கள் ஏற்கனவே நான் சொன்னதுதான். இருந்தாலும் சிவன் கோயிலே உட்கார்ந்தா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் ஆகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், காதலில் வந்து தோல்வி அடைந்தவர்களுக்கு காதலில் வெற்றி, வியாபாரத்தில் தோற்றவர்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி. இது அத்தனையுமே என்னன்னு கேட்டா உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். அன்றைக்கு வந்து சிவராத்திரியை வந்து பயன்படுத்துங்கள். இதே சந்திராஷ்டமம், ஆனால் சிவராத்திரியில் உட்காந்து கன்ஃபியூஷன் ஆக்கிடும். ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும், உட்கார முடியலையேன்னு இருக்கும். கொஞ்சம் வில்வம் எடுத்துக்கிட்டு போங்க. வில்வம் ஒரு 1/4 கிலோ வில்வம் வாங்கி அந்த கடவுளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அமைதியா இருந்து எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருந்து விட்டு வாருங்கள். சிவராத்திரி என்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை பல நடக்கும். அடுத்தது புனர்பூசம். ஏன்னா அங்க வந்து 3 பாதங்கள் இருக்கு இல்லையா? இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குறைகள் அத்தனையுமே வந்து அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களுக்கும் வந்து சிவனுடைய வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது உங்களுடைய இமேஜ், பாதிக்கப்பட்ட இமேஜை வந்து ரீகெயின் பண்ணி கொடுக்கும். ஆமா, ஆனா நம்ம வந்து ஒரு மாதிரியான ஒரு பொய்யோ அல்லது வந்து ஒரு சதித்திட்டமோ திட்டாம நேர்மறையான சிந்தனைகளை கொண்டீர்கள் என்றால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வார்கள். உங்களுக்கும் அதே சிவராத்திரி அன்று இரவு வருகிறது. அதே போல கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசத்துக்கும் இதே தான். அந்த சிவராத்திரியை பயன்படுத்துங்கள். ரைட்டா? கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து முதல் 3 நாட்கள் ரொம்ப ஒரு பொட்டன்ஷியலாக, தன்னம்பிக்கையாக உங்களுடைய அலுவலகத்திலையும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுலையும் சரி, எல்லார்ட்டையும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்போம். அடுத்த ஒரு 2 நாட்கள், அதாவது முதல்ல ஞாயிறு, திங்கள், செவ்வாய் உங்களுடைய அஃபீஷியல் அலுவலகத்துல ரொம்ப ஆக்டிவா இருங்க. அடுத்த 2 நாட்கள் வந்து பாசிவா இருங்க. ஆனா கர்மத்தை செய்யுங்க, உங்களுடைய டியூட்டியை செய்யுங்க. பாசிவா இருந்து, அதாவது ரொம்ப பட்டும் படாம செய்யணும், ரொம்ப அப்படியே உக்கிரமா செய்யாம கொஞ்சம் அமைதியா இருங்க. கடைசி 2 நாட்கள் வந்து பாசிவாகவும் இருக்காதீங்க, ஆக்டிவாகவும் இருக்காதீங்க. கம்முன்னு அமைதியா ரெஸ்பான்ஸை மட்டும் கவனியுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம் கடகராசி அன்பர்களுக்கு. ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து லாபங்கள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் வந்து வெகுவாக குறைகிறது. நட்புக்குள்ள இருந்த பிரச்சனைகள் குறைகிறது. ஆனால் கொஞ்சம் ஈகோ குறையாது உங்களுக்கு. அந்த ஈகோனால கொஞ்சம் நம்ம அவஸ்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்துல வந்து புதனும் ராகுவும் இருக்கிறதுனால நாம் ஒரு சூழ்ச்சி செய்து அது நமக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சோதனை இருக்கிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் விஷயத்தை, அதிலும் கூட அடுத்தவர்களுடைய பர்சனல் விஷயத்தை வந்து நம்ம அதிகமாக பேசக்கூடாது. அது பேசினால் கண்டிப்பாக வம்பு வழக்கு என்பது நமக்கு தங்கும். ஆக இந்த வாரம் வந்து கொஞ்சம் நம்ம அடுத்தவர்களுடைய விஷயத்தை பேசாம இருந்தாலே நல்லபடியான ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் ஷேர் மார்க்கெட்ல லாபம் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல வந்து எல்லா விதமான ட்ரேடிங் கம்பெனிஸ், அப்புறம் ஐடி கம்பெனிஸ், பிறகு வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எதா இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து அமையும். உறவுகளில் வந்து அண்ணன் தம்பியினுடைய உறவுகள் ரொம்ப நல்லபடியாகவும், காதல் உறவுகளில் சில கசப்புகளும், கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைந்தாலும் கொஞ்சம் ஒரு அசௌகரியமான ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யும். அதற்காக விநாயகருடைய வழிபாடு, பிறகு ஹனுமனுடைய வழிபாடு நமக்கு தேவை. அதுதான் நமக்கு வந்து உங்களை தூக்கி நிறுத்தும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வாரம் தான் இது. அதே போல பெண்களுக்கு வெளியூரோ வெளிமாநிலங்களோ போகும்போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். பர்ஸோ அல்லது உங்களுடைய மொபைலோ அதை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகள், தவறி போகக்கூடிய. ஏன்னா 4க்கு உண்டானவன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து 2 டிகிரி 3 டிகிரி வித்தியாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்காருக்கும் போது நாமே மறந்து விடுவதும் அல்லது வந்து நம்ம கிட்ட இருந்து யாராவது வந்து அதை பறித்து விடுவதுமாக நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆண்களுக்கு வந்து பைக், மோட்டார் பைக், இதை வந்து நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். எங்க போனாலும் சாவியை லாக் பண்ணி வைங்க. அவசரமா வந்து பக்கத்துல தானே சொல்லி லாக் பண்ணாம 2 வீலரை வந்து விட்டுட்டு போக வேண்டாம். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பிறகு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் முழுமையுமே ஒரு நல்ல அமைப்பாக இருந்தாலும் சரி, சண்டை வேண்டாம், அடுத்தவர்களுடைய பிரச்சனை வேண்டாம், ஊர் சுற்ற வேண்டாம். இதுதான்.
அப்புறம் காதல் விவகாரங்களில் பிரச்சனை வேண்டாம், நட்புக்குள்ளும் சண்டை வேண்டாம். ஆனால் விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. திருமணம் ஏற்பாடு குயிக்காக நடக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை வரமுமே நல்லபடியாக இருக்கிறது. அதாவது பிறந்த ஊர்ல இருந்து எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பிறந்தால் அந்த ஊர்ல அந்த குழந்தைய இவர்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி அதே ஒரு பல மடங்கு பணக்காரனாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குழந்தை புதன் வியாழன்ல பிறந்ததுனாக்க கண்டிப்பாக ஒரு கைத்தேர்ந்த ஜோதிடனாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது தெய்வஜன் என்ற தெய்வத்திற்கு தெரிந்ததை மட்டும் தான் உணர்ந்து சொல்லக்கூடிய அளவு வல்லமை கொண்டவனாக இருப்பான் இந்த குழந்தை. பிறகு தாத்தா பாட்டி இவருடைய பாசம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பித்ரு சொத்துக்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் சில பேருக்கு அமைகிறது. வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கிறது. கடன் தீரக்கூடிய அமைப்பு. ஆனால் வயிற்று கோளாறும், பிறகு இடுப்பு வலியும், பிறகு காலில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தொடரத்தான் செய்கிறது. அதற்கு ஆயுர்வேதம் கண்டிப்பாக நல்ல தீர்வாக அமையும். கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர், பிறகு சண்டி. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே நமஹா. நீங்க சிவராத்திரி அன்னைக்கு, ஆனால் நீங்க முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி அன்னைக்கு நீங்க திருமணம் ஆகாதவர்கள், பிறகு தனக்கு ஆபீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருப்பவர்கள், நட்பு பிரச்சனை இருப்பவர்கள், பார்ட்னர்ஷிப்போட பிரச்சனைகள் இருப்பவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே சிவனுடைய கோயிலுக்கு சென்று ஓம் ஹ்ரீம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை முழுவதுமாக சொல்லி தியானத்தை செய்தால் அந்த பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கும். கடகராசி என்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை பூஷ நட்சத்திரம். செவ்வாய் மதியத்திலிருந்து புதன் மதியம் வரைக்கும் பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கடகராசிக்கு இந்த சந்திராஷ்டமத்துல, அதாவது யாருக்காவது நம்ம ஏதாவது தவறான பேசினா அது நமக்கு பிரச்சனையா போகும். அதனால அன்னைக்கு வாயை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. யார் வாயை பிடிங்கினாலும் வாயை திறக்காதீங்க. அப்படின்னா அடுத்தவர்களை பற்றி பேசாதீர்கள். எத்தனை எல்லாரும் பேசினாலும் நீங்க அமைதியா இருங்க. அது ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி நோ லிக்கர் வேண்டவே வேண்டாம். அது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு வேண்டவே லிக்கரை கன்சியூம் பண்ணாதீர்கள். அதே போல புலால் உண்பதையும், அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது அன்னைக்கு நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. என்ன சுவாமிஜி இப்படியா பயமுறுத்துறீர்கள் அப்படின்னா, ஏனென்றால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன் 3 பேருமே ராகுனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்க. கலர்ஃபுல்லா ஏதாவது ஃபுட்டு இருந்தால் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், கேளிக்கைகளில் மிக ஈடுபடுவது, சினிமா தியேட்டருக்கு போயிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஆக்குறது, ஒரு மால், அதாவது கலர்ஃபுல்லாக எங்கெல்லாம் கலர் கலரா லைட்ஸ் இருக்கோ, நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய கலர்கள் அப்படியே உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கோ, அது மாலாக இருக்கலாம், சினிமா தியேட்டராக இருக்கலாம், அல்லது பீச் பக்கத்துல இருக்கலாம். அந்த இடத்துல அமைதியாக இருப்பது நம்மளுடைய ஒரு கடமை. அதனால பூஷ நட்சத்திரக்காரர்கள் அதுல கொஞ்சம் அமைதியாக இருங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் புதன் மதியத்துல இருந்து வியாழன் மதிய வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துல பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இந்த விஷயத்தை, உறவுகள் விஷயத்தை தவிருங்கள். புதிதாக ஏதாவது உறவுகளை நாம தேடக்கூடிய அமைப்பு அன்றைக்கு வேண்டாம். அப்புறம் ட்ரேடிங் வேண்டாம். எந்த ஆன்லைன் ட்ரேடிங் எதுவுமே வேண்டாம். பெரிய பெரிய ட்ரேடிங் வேண்டவே வேண்டாம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு கடன் தீரும், நோய் விலகும், பிறகு பகை தீரும், இது அத்தனையும் தீரும். ஆனால் உங்களுக்கு மனக்கவலையில் பொறுமல் தீராது. ஒரு மாதிரியான பொறாமையும், ஒரு மாதிரியான மனசுல ஒரு கொந்தளிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது வெளியில நல்ல பலன்தான் இருந்தாலும் கூட ஒரு கொந்தளிப்பு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். 12க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துலையும், பிறகு செவ்வாய் இந்த 4க்கு உண்டானவன் 9க்கு உண்டானவன் ஆகிய செவ்வாய் உச்சமாக 6ஆம் இடத்துல இருந்து ஆறாத மனம்னு சொல்லுவோம். மனசே ஆறாது. ஏன்னா அந்த அளவுக்கு அடிபட்டதுனால கேத்து தலைக்கு மேல இருக்காரு இல்லையா, அதனால ரொம்ப எமோஷனலா இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் எமோஷனலாகத்தான் இருக்கும். எமோஷனலான ஒண்ணு கோபமா இருக்கிறது, இல்லை ஒரு மாதிரி தாங்க முடியாம அடுத்தவர்களுடைய வளர்ச்சி, அதுவும் கூட நல்லார் அல்லாதவர், அதாவது இந்த லஞ்சம் வாங்குறது, ஏமாற்றுவது, பொய் பேசுவது, இந்த மாதிரியான தவறாக செய்பவர்கள் வளர்ச்சி அடைகிறார்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும்.
ஆனால் அதுவே உங்களுடைய முயற்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கும். அதனால சிவனுடைய வழிபாடு இந்த வாரம் முழுவதும், அதே போன்று முருகனுடைய வழிபாடு, அதாவது ஓம் வச்சத் புவே நமஹ, ஓம் ஹ்ரீம் நம சிவாய, அதே போல ஓம் வச்சத் புவே நமஹ, வ ச இத் புவே, வச்சத் புவே நமஹ. முருகனுடைய ஒரு சின்ன மந்திரம், ரொம்ப பொட்டன்ஷியலான மந்திரம் உங்களுக்கு. ஏனென்றால் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெள்ளி சனி மகம் பூரம் உத்திரம், இந்த 3 ராசிக்காரர்களுமே ஷேர் மார்க்கெட்ல எதுவும் பண்ணாம இருக்கணும். தன்னுடைய வயதில் மூத்தவர்களிடம் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் கொள்ளாமல் இருக்கணும். அதே போல ஆச்சாரியனிடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பணிந்து போய் விடுவது நல்லது. மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தன்னுடைய உத்வேகத்துடன் வெற்றியை காணக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் ஆஃபீஸில் நீங்க போட்டோ வைக்கும்போது முன்னாடி, அந்த போட்டோ முன்னாடி சரபேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வம், அந்த சரபேஸ்வரருடைய போட்டோ வைக்கலாம், அல்லது உங்களுடைய டெஸ்க்டாப்ல சரபேஸ்வரருடைய போட்டோ வைக்கலாம். எல்லா விதமான துரோகமும் உங்களை விட்டு விலகி போயிடும். நட்பில் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, அப்புறம் பிசினஸ் டீலிங்ல பிரச்சனை, திருஷ்டி கோளாறு, ஏதாவது செய்து வைத்து விட்டார்களா அப்படிங்கிற இதத்தனையும் தோணும். ஏன்னா கேத்து மற்றும் செவ்வாய் சனி இதனுடைய அந்த ஒரு காம்பினேஷன் வித்தியாசமா தோணும். அது அத்தனையுமே போயிடும். அதனால சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அல்லது சரபேஸ்வரருடைய போட்டோ வைக்கிறது, அல்லது நீங்கள் உங்களுக்கு அம்பாள் பிடிச்சதுன்னா பிரத்திங்கராவை விசிட் பண்ணிட்டு வாங்க. அது எல்லா விதமான விஷயத்தையும் நீக்கிவிடும். காதல் திருமணங்கள்ல திடீர்னு திருமணம் நடக்கும். காதல் நம்ம எதிர்பார்க்காம டக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆனா திருமணம் பண்ணக்கூடிய கட்டாயம் இருக்கும். அது ஒரு நன்மைக்கே. அதே போல பிசினஸ்ல உங்களை வேண்டாம்னு சொன்ன அந்த கம்பெனிஸ் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு. ஒர்க் பண்றவர்களுக்கும் நம்ம வேண்டாம்னு சொல்லி நம்மளை நீங்க ரிசைன் பண்ணிடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாலும் அவர்கள் மீண்டும் உங்களுடைய அருமையை உணர்ந்து உங்களை மீண்டும் நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேலையே கிடைக்கல, வேலையே முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் மீண்டும் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விரைவாக திருமணம் நடப்பதும், பிறகு லேண்ட் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்பு. லேண்ட்ல ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது தகராறு பிரச்சனைகள் இருக்கு, பாகப்பிரவினா, அதெல்லாம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி முடித்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத விதமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம தான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது நெகட்டிவ் கிடையாது. அந்த எமோஷனை நம்ம அதாவது சமாளிக்க முடியாம இருப்போம். அதனால கொஞ்சம் அமைதியாக விநாயகருடைய அந்த ஓம் கம் கணபதியே நமஹ அப்படிங்கிறத எழுந்த உடனே 11 தடவை சொல்லணும். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த கன்னியை தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல அப்படின்னாக்கா, முதல் 3 நாட்கள் அவசரப்படக்கூடாது. அமைதியா இருந்தாலே நிறைய சாதிக்கலாம். குழந்தை வரம் நல்லபடியாக, ஆண் குழந்தை வாரிசுக்கு முயலலாம் ஒன்று. இன்னொன்று, உங்களுடைய ஜாப் நல்ல ஜாபாக, கொஞ்சம் அமைதியா இருந்தால் நல்ல ஜாபா கிடைக்கும். பொறுமையா இருந்தால் உங்களுக்கு பதக்கம் கிடைக்கும். பொறுமையா விளையாடினா எல்லா விளையாட்டிலும் ஜெயிப்பீர்கள். பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. எக்ஸாம்ல நிறைய பயம் இருந்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு இந்த வாரத்தை கடத்திட்டா போறோம், அவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கும். ஆனால் சந்திரன் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அவர் 11க்கு உண்டானவர் 8ல் மறைகிறார். ஏனென்றால் லக்னாதிபதிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஏனென்றால் 11க்கு உண்டான சந்திரன் 12க்கு உண்டான 2க்கு உண்டான லக்னத்திற்கு உண்டான அந்த கிரகத்தோட 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால யாருக்கிட்டையும் போய் சண்டை போடுவது கூடாது. அதிலும் உறவுகள்ல சண்டை போடக்கூடாது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோமா அமைதியா திரும்ப வந்துடணும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, இந்த வாரம் முழுவதும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஓம் திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவாருக்கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷே யமாமிருதாத் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஓம் திரம்பகாய நமஹ இதே சொல்லலாம். இது மட்டுமே சொல்லிட்டே இருக்கலாம். பகைகள், எந்த பகையும் புதிதாக வராமல் பாதுகாக்கும். அதே போல கொஞ்சம் 6ஆம் இடத்துல எல்லாமே கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால அப்பா விஷயத்துல, அப்பாவனுடைய ஹெல்த்ல, அம்மாவனுடைய ஹெல்த்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு கணவன் மனைவியினுடைய பிரச்சனையில
ரொம்ப உக்கிரமான ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தாலே போரும். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை. நட்புக்குள்ள விரிசல் ஆகாமல் இருப்பதற்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு தெளிவான ஒரு அப்ரோச் தேவைப்படுகிறது. ஆனால் பிசினஸ் விஷயத்துல, ஜாப் விஷயத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற கூலி கிடைக்கும். உங்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கும். புதிதாக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது. வெளிநாட்டிலுக்கு செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப பர்சனலா உறவுகள் விஷயத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் கோளாறுனா என்ன சுவாமிகளை எப்படி சொல்லிட்டேன்னு நினைக்க வேண்டாம். இந்த உறவுகள்ல சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம், நம்ம கொஞ்சம் அலட்சியமா நம்ம விட்டுடுவோம், அல்லது கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்போம். அதுதான் இங்க பிரச்சனையாகும். இது யூஸ்வலா பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த வாரம் அது பிரச்சனையாடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு தானே, அவனை 2 தட்டு தட்டுறது, அவனை கரெக்டான நேரத்துல அவனை கலாய்க்கிறது, அவன் சீரியஸா இருக்கும்போது பிரச்சனை ஆகுது. அவன் வீட்டுக்கு போய் அவனையே போய் கலாய்ச்சி முக்கியமான ஃபங்க்ஷன்ல கலாய்க்கிறது, மீட்டிங் அவன் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறத புரியாம போய் அவனை போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண, இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். ஆனால் பிசினஸ் விஷயத்துல அதாவது பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணி நம்ம முடிவுகள் எடுத்தால் நிறைய முன்னேற்றத்தை காணலாம். உறவுகளில் அப்பா அம்மா கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு சகோதர உறவுகள்லையும் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக உறவுகள் அப்படின்னு பிரச்சனை கொஞ்சம் பார்த்துக்கணும். அது பிசினஸ் உறவாக இருந்தாலும் சரி. அதனால உறவுகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் காதை பட்டத்திட்டீங்க, அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறது. ஏனென்றால் சனி 7ஆம் இடத்துல திக்பலத்தோட இருக்கும்போது அவர் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது, ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்து ராகுவோட மறையும் போது இந்த பிரச்சனைகள் நமக்கு தவறாக புரிந்து கொள்வோம். எதா இருந்தாலும் யாராவது பேசினார்கள் என்றால் தவறாக புரிந்து கொண்டு அதை வைத்து கோபப்படுவது கடைசியில ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும். அதனாலதான் ஈரை பேணாக்கி பேணை பெருமாள் ஆக்கக்கூடிய விஷயத்தை நாம் செய்யாமல் இருந்தாலே இந்த வாரம் நிம்மதியா இருக்கலாம். எத்தனையோ பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு இந்த வாரம். உங்ககிட்ட ஒரு உத்வேகம் இருக்கிறது. இந்த 6ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால அதை பாசிட்டிவாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக பிசினஸ்ல நிறைய விஷயங்கள், வேலையில நல்ல விஷயங்கள் சாதிக்கலாம். நிலம் வாங்கக்கூடிய விஷயத்தை தள்ளி வைக்க வேண்டும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்தை தள்ளி வைக்க வேண்டும். ஆனால் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாமே ஓகே தான். ஆனால் லவ் பிரச்சனைகள் ஏதாவது ஆரம்பிக்கிறது அப்படின்னா அமைதியாக நாம் இருக்க வேண்டும். கன்னிராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாக்கா சண்டிகா பரமேஸ்வரி, அதாவது சண்டி. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இதுவும் பிறகு திரைம்பக மெஜாமகே அந்த மந்திரமும் மிருத்யுஞ்சய மந்திரமும் இந்த வாரம் முழுவதும் உங்களை பாதுகாத்து அரண் போன்று உங்களை பாதுகாக்கும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் முதல் 3 நாட்கள் உங்களுக்கு ஏதாவது சொத்து வாங்கணுமா, ஏதாவது அசெட்ஸை பத்தி யோசிக்கணுமா, தாராளமா யோசிச்சு வாங்குங்க. அடுத்த 2 நாட்களுமே கல்வித்துறையில் ஏதாவது சாதிக்கணுமா, புதிதாக ஏதாவது படைப்புகள் இருக்கிறதா, அல்லது வேலைக்கு புதிதாக அப்ளை பண்ணணுமா, வேலையை மாற்ற வேண்டுமா, அல்லது ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டுமா, வெளிநாடு போக வேண்டுமா, வெளியூர் போக வேண்டுமா, எல்லாத்தையும் பண்ணலாம். கடைசி 2 நாள் வெள்ளி சனியில என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்க உபாசனை, ஹனுமனுடைய வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யாருடனும் சண்டை போடக்கூடாது. முக்கியமாக தன்னுடைய ஆரோக்கியத்தோட சண்டை போடக்கூடாது. அது என்ன ஆரோக்கியத்துடன் சண்டை போடக்கூடாது, கண்டதை சாப்பிடக்கூடாது, தெரிந்தே போய் சாப்பிடக்கூடாது. வயிறு கொஞ்சம் சரியில்லை அல்லது வயிறு ரொம்பிடுச்சுன்னாக்கா அனாவசியமான விஷயத்த குடிக்கக்கூடாது. லிக்கர் ட்ரிங்க் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பகைமை பாராட்டக்கூடாது. யாராவது வம்புக்கு வந்தாலும் சரி சரி பாப்பா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் கடன் வாங்காதீர்கள். வெள்ளி சனி அன்னைக்கு கடன் வாங்காதீர்கள். தலை போற விஷயமா இருந்தா அது வேற விஷயம், அதாவது ரொம்ப ரொம்ப சீரியஸ். மற்றபடி சும்மா நம்ம கடன் வாங்குவோம், ஒரு சின்ன செலவு இருக்கு அப்படின்னு வாங்க வேண்டாம். இந்த வெள்ளி சனி கடன் வாங்கினா பெருகும், பகையும் பெருகும், நோயும் பெருகும். அதனால இந்த விஷயத்துல துளாராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வாரம் படிப்பு, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு கிஃப்டான வாரம். அவர்களுக்கு வெள்ளி சனி அன்று அவர்கள் ஹயகிரிவனுடைய உபாசனையை செய்ய வேண்டும். அதனால உறவுகளை பேணுவதற்கு, பிறகு வெற்றிகளை அடைவதற்கு, தன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக நிற்பதற்கு எல்லாத்துக்குமே இந்த வாரம் ஜெம்மன் இருக்கும். துளாராசி அன்பர்கள் ஆக்சுவலி சொல்ல போனா அவர்களுக்கு இது லட்சுமிகரமான வாரம். பிசினஸ்ல நல்ல பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக இருந்தால், கொஞ்சம் விஷயத்தை மைனூட்டா விசாரிச்சு நம்ம பண்ணினோம்னா நீங்கள் அத்தனையிலுமே சாதிக்கலாம். சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்திலுமே நல்ல பாசிட்டிவான அமைப்பு தான் இருக்கிறது.
அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது அத்தனையுமே எதிர்கொள்வதற்கு ஒரு நல்ல வாரம் தான். வெளிநாடு போக வேண்டும் அப்படின்னாலும் தாராளமாக போயிட்டு வரலாம். காதல் விவகாரங்களில் தானாக வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், குறிப்பாக அரபுஸில் இருப்பவர்கள், மலேசியா போன்ற, அதாவது இஸ்லாம் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுடன் ஒரு காதல் மலர்வதோ அல்லது திருமண ஏற்பாடுகள் நடப்பதோ, பிறகு யூரோப் கண்ட்ரிஸ் அதுலேயுமே இருப்பவர்களுக்கு திடீரென்று வாழ்க்கை துணை அமைவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் தான் இருக்கிறது. லக்ஷ்மி கட்டாட்சம் மிகுந்த வாரம் துளாராசி அன்பர்களுக்கு. இதுல உறவுகளில் அம்மாவனுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், அப்பாவனுடைய ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுல யாருடைய பிரச்சனை இருக்கு அதிகமானாக்கா சகோதரனுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால சகோதரனுடைய உறவு கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் மீட்டிங் எதா இருந்தாலும் முதல் நாள் ப்ரிப்பேர் பண்ணி போங்க. ஏன்னா உங்களுக்கு அது என்னதுன்னு கேட்டால் ஒரு அஜாக்கிரதை, ஒரு அசால்ட்டாக பண்ணோம்னா சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். அதுதான் மித். ஏனென்றால் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் 6ஆம் இடத்துல இருந்தால் அவர் முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை கெடுப்பார், உங்களுடைய முயற்சியை பாதிப்பார். குருவனுடைய பார்வை இருந்தாலும் அது 8ஆம் இடத்தையும் அந்த சனி பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னாதிபதியினுடைய 8ஆம் இடம் என்பது பாக்கியம் என்பதையும் குறிக்கிறது. ஏற்கனவே ராகுவும் சுக்கிரனோட இருக்கிறார். அதனால முயற்சியை கைவிடக்கூடாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ப்ரமோஷனுக்கு முயற்சி செய்யுங்கள். அதாவது அழுத குழந்தை பால் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷனுக்கு முயலுங்கள். இது ரொம்ப நல்ல வாரம். ஆபீஸ்லாம் இருப்பவர்கள் பல தோல்விகளை கண்டிருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாரம். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த வாரம் முயற்சி முயற்சி முயற்சி, எல்லா விதத்திலையும் முயற்சி. சொந்த தொழில் முயற்சி, வேலை செய்வதில் முயற்சி, வெளிநாடு போவது முயற்சி, கல்வியில் முயற்சி, எல்லா முயற்சியும் எடுங்கள், சக்சஸ் உண்டு. உங்களுக்கு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருப்பது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. குரு 8ஆம் இடத்துல இருப்பதும் அதை விட ஒரு பெரிய அமைப்பு. இதுல 6க்கு 10 சந்திரனோட உட்கார்ந்து உச்சமான அந்த ஒரு நிலை என்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிற போது எல்லா முயற்சியும் வெற்றி அடையும். அந்த முயற்சி எது எதுலாம் சொல்லிடுறேன். வேலைக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது, ஒரு சண்டையை தீர்த்து வைக்கிறது, லீகலா ஒரு விஷயத்தை சந்திப்பது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது, பிறகு கல்யாண விஷயத்தை மேற்கொள்வது, எல்லாவற்றிலுமே வெற்றி உண்டு. ஒரு சொத்துக்கள் வாங்குவது, ஆனால் அந்த சொத்துக்கள் வாங்கும்போது நீங்க கண்டிப்பாக ஒரு உக்கிரமான வாராகியினுடைய வழிபாட்டை செய்யுங்கள், சட்டப்படியான விஷயங்களில் தவறாமல் இருப்பதற்கு. ஏனென்றால் டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனையே வரும். சுக்கிரன், ராகு, புதன் 3 பேருமே ராகுனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து, ராகுவும் 4ஆம் இடத்துல உட்காருகிறார் பாத்தாளம் அப்படின்னாக்கா கண்ணை மறைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். உங்களை அப்படியே கண்கட்டி வித்தை காமிச்சு எதுவுமே கிரயம் பண்ண முடியாத புறம்போக்கு கூட கிரயம் பண்ணி கொடுத்துட்டு போறார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால பெஸ்ட் நிலம், அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இந்த வாரம் நாம் செய்ய வேண்டாம். ஒண்ணு. பிறகு வீட்டுல மராமத்து பண்ணக்கூடியது இதெல்லாம் பண்ணலாம். வீடு மாறலாமா அப்படின்னாக்கா வீடு மாறக்கூடாது. ஆனால் இதுல ஊர்ல இருந்து நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்கலாமா? டிரான்ஸ்ஃபருக்கு நான் முயற்சி பண்ணலாமா? வெளியில கிளம்புவதற்குண்டான விஷயத்திற்கு தாராளமாக முயற்சி செய்யலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய விஷயத்துல பார்த்தோம்னாக்கா விஷ்ணுவனுடைய வழிபாடு, அதுவும் ஹயக்ரீவருடைய மந்திரங்கள் நல்லபடியாக சொல்லலாம். அல்லது ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹா என்கின்ற அந்த மந்திரத்தை சொன்னா படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும், வலிமையாக இருக்கும். நீங்க விருச்சிக ராசி என்பர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக எக்ஸாமை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுடைய குரு உங்களுடைய நல்ல வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதே போல சனியினுடைய அமைப்பும் உங்களுக்கு அவர் தன்னுடைய நட்சத்திரம் உட்கார்ந்துருந்தாலும் 5ஆம் இடத்துல மீனத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படிங்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் அது PhD பண்ணுபவர்களுக்கு தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயம், இரவு நேரத்தோட தூங்குங்க, காலையில நேரத்தோட எழுந்துருங்கள் மாணவ செல்வங்களே. உங்களுக்கு அது மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு தூக்கம் மட்டும் கிடக்கூடாது. 4ஆம் இடம் என்பது தூக்கத்தையும் கொடுக்கும், நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்கும். 12ஆம் இடம் தான் தூக்கத்தினுடைய அமைப்புன்னா 4ஆம் இடமும் தூக்கத்தின் நிம்மதியை குறிக்கிறது. தூக்கம்ங்கிறது நிம்மதியோட கூடிய தூக்கமா இருக்கணும் இல்லையா? அதுல டிஸ்ட்ராக்ஷன் நம்மளே பண்ணிக்க கூடாது. பிறகு
வில்லங்கமான ஆசையெல்லாம் வச்சுக்க கூடாது. நைட்டில் போய் நான் 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்னு இதெல்லாம் தோணும். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் புதனும் சூரியனும் இருந்தால் இதெல்லாம் தோணும். அப்புறம் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடணும்னு தோணும். இந்த இந்த குழந்தைகளுக்கு, அதாவது +2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, காலேஜில் படிக்கின்றவர்களுக்கு தூக்கி போட்டு நான் வந்து அப்படியே எல்லாம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு தோணும். இதெல்லாம் வந்து உங்களை நீங்களே உருக்குலைத்து கொள்ளக்கூடிய ஒரு மாதிரி ஆயிடும். அதை மட்டும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அதாவது சடானம் தூக்கி எறியணும்னு தோணும். எதுவாக இருந்தாலும் சரி, அது மட்டும் பண்ணாதீர்கள். இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரம். உங்களுக்கு ஊக்கமான ஒரு உற்சாகமான ஒரு பொட்டன்ஷியலான வாரம் தான் இது. அதே போல உங்களுக்கு வந்து முயற்சிகள் அத்தனையும் வந்து ஒரு வெற்றியை நடத்தி கொடுக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. குழந்தை செல்வங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா 5க்கு உண்டானவன் மறைந்துட்டார் அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு முயற்சிப்பவர்கள் முதல் 3 நாட்கள் நீங்கள் வந்து அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். ஆனால் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து கிரகங்கள் வந்து வித்தியாசமான ஒரு விஷயத்தில் இருக்கிறனால அது வேண்டாம். பிறகு மந்திரத்தினால மாங்காய் விழுமா அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஆனால் உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து சிவனுடைய ருத்ரத்துல ஒரு மந்திரம் வரும். நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ர்யம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இதை உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா இந்த வாரம் சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சிவனுடைய அருள் பூரணமாக கிட்டும். உங்களுக்கு வந்து சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, படிப்புல வந்து எல்லா விதமான, ஈவன் வந்து UPSC பண்ணினாலும் நல்லபடியாக வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால இது வந்து மந்திர சித்திக்கு உண்டான வாரம் அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை. உறவுகள்ல வந்து அம்மாவனுடைய ஹெல்த் கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். கிரிப்டோ கரன்சி, அப்புறம் ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் இருக்கத்தான் செய்கிறது. விளையாட்டு துறையிலையும் லாபம் இருக்கிறது. ஆனா கொஞ்சம் எனர்ஜி விரயம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா எல்லா மீட்டிங்ஸும் எல்லாமே நீங்களே அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய வேலையை நீங்க வந்து மற்றவர்களுக்கு கொடுக்காதீர்கள். உங்களுடைய கதையவோ உங்களுடைய ஐடியாவையோ மற்றவர்களுக்கு வெளியில் சொல்ல வேண்டாம். அது உங்களிடமிருந்து பிடுங்கி செல்லப்படும். அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து முதல் 2 நாட்கள் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள், குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செல்வாக்கு, சொல் வன்மையை மேம்படுத்தும். அதனால நீங்க நல்லதுக்கு நீங்கள் வந்து சண்டையிட்டால் ஓகே, ஆனால் வீம்புக்கு சண்டையிட்டோம்னா நஷ்டமாயிடும். ஏனென்றால் 8க்கு உண்டானவன் 12க்கு உண்டானவன் வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வரட்டு கௌரவம் பார்த்தோம், நஷ்டம், பாக்கெட் காலியாடும். ஜாக்கிரதையா இருங்க. அது வீட்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, மெயினா. அப்புறம் குருவனுடைய அமைப்பு, வக்கர குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் வந்து கேந்திராதிபதி. இந்த குருவனுடைய அமைப்பு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அமைப்பு வந்து என்னன்னு கேட்டா, கல்யாண விஷயத்துல வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த கல்யாணத்தை விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு வில்லங்கமான விஷயங்கள்லாம் வரும். சுக்கிரன் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நாம யோசிக்க கூடாது. பிராக்டிக்கலா பூமியில லேண்டா இருந்தாலே போறோம். நிறைய கற்பனைகள் செய்யக்கூடிய வாரம் அது. நிறைய கற்பனை வரும். இது வந்து யாருக்கு நல்லது? படைப்பாளிகளுக்கு நல்லது. அதாவது ஒரு டைரக்டருக்கோ அல்லது ஒரு ரைட்டருக்கோ, கதாசிரியருக்கோ அல்லது யூடியூபர்ஸுக்கோ இது நல்ல வாரம். ஆனா ஒரு ஆபீஸ்ல உட்காந்து நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது கற்பனை கோட்டையாக மட்டுமே இருக்கும். கொஞ்சம் பிராக்டிக்கலுக்கு வந்து நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் வந்து நம்ம எதிர்ப்பாளரிடம், அதாவது வந்து அவங்க லவ் பண்ணலனாலும் நம்ம வந்து ஒரு சைடு லவ் பண்றாங்கிற மாதிரி கதையை கிளப்பி விட்டுரும். அதனால வீணான கற்பனைகளை விட்டொழித்து, பிறகு ஆர்கியூமெண்ட்ஸை விட்டொழித்து நல்லபடியாக நம்ம வந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த வாரம் வந்து உங்களுக்கு அனைத்து வெற்றியும் கொடுக்கும். இந்த வாரம் வந்து நிறைய ஃபீல்டில் இருக்கிறார்கள் இல்லையா, அதாவது வந்து 2-3 பிஸ்னஸ் நான் பண்ணணும்யா. ஆமா, எனக்கு வந்து நான் வந்து ஒரு வேலை தான் போயிட்டு இருக்கேன், இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். தாராளமா இந்த வாரம் வந்து அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். பிறகு ஃபினான்ஸ் விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பும், மாணவ செல்வங்களுக்கு வந்து +2 பப்ளிக் எக்ஸாம் போகின்றவர்களுக்கு வெள்ளி சனி ரொம்ப சோம்பலான வாரம்.
அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் முழுமைக்குமே, அதாவது மாணவ செல்வங்கள் அது 10th பப்ளிக் எழுதினாலும் சரி, +2 எழுதினாலும் சரி, டெய்லி ஒரு தடவை ஹனுமானுடைய அந்த போட்டோவை பாருங்க. ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா, அது சொல்லுவோம். இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனசு தான் உங்களுடைய பெரிய ஆயுதம் எக்ஸாமுக்கு. அதை வந்து குழப்புவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அதை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஏன்னா வீட்டுல வந்து அப்பா அம்மா சண்டையோ, அல்லது வந்து தெருவுல சண்டையோ, அல்லது கவர்மெண்ட்ல சண்டையோ, போரோ, எதோ போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் எப்படி ஒரு குழந்தையானது கர்ப்பத்தில் வெளிச்சூழ்நிலையை வந்து அதாவது படாமல் பாதுகாப்புடன் இருக்கிறது, அந்த மாதிரி நம்மளை நினைச்சிட்டு படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே போல உழைப்பாளிகள், தொழிலில் புதிதாக வந்து இறங்குபவர்கள், அப்படி உங்களை நினைத்து கொண்டு இறங்குங்கள். ஏகாகிரத சித்தை, ஒருமுகப்பாடு, இதுதான் பெரிய கிஃப்ட் இந்த வாரம் உங்களுக்கு. கடைசி 2 நாட்கள்ல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். காதல் விவகாரங்கள் வேண்டாம். பெண் மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் முதல் 3 நாட்கள் தான் சரியா போச்சு. அதுக்கப்புறம் அது வேண்டாம். ஆனா வெளியூர் போகணுமா, வெளிமாநிலங்கள் போகணுமா, தாராளமா வேலை நிமித்தமாக போய்விட்டு வரலாம். அப்புறம் சகோதர விஷயத்துல வந்து மூத்த சகோதரன், இளைய சகோதரன் 2 பேர்கிட்டையுமே வந்து செலவு பண்ணக்கூடிய அல்லது செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதில் நம்ம இருக்கணும். பிறகு நோய் விஷயத்துல, அதாவது வந்து மாற்று மருந்து அப்படிங்கும் போது இந்த அலோபதியிலிருந்து ஹோமியோபதிக்கு மாறலாமா, ஹோமியோபதியிலிருந்து வேற ஏதோ பத்திக்கு மாறலாமா, அது வேண்டாம். இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தனு ராசியில மகா நட்சத்திரத்துல இருப்பவர்கள் இப்பொழுது வந்து வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாட்டுக்கு போறது வர்றது எல்லாமே இருந்தாலும் ஆகார விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அதிலும் கூட வியாபார நோக்கமாக நம்ம வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு செல்லும் போதோ அல்லது வெளியூருக்கு செல்லும் போது ஆகார விஷயத்திலையும் மக்களுடைய பழக்க வழக்கங்களுடைய விஷயத்திலும் என்னத்தையாவது நம்ம கற்றுக்கிடுவோம். ஏதாவது ஆல்கஹால் அல்லன்னா வந்து சிகரெட்டு இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கொள்ளுவோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு லாபம் உண்டு. அதாவது ஷேர் மார்க்கெட்லயும் சரி, பண வரவு உண்டு. தனுராசிக்காரர்களுக்கு இந்த வாரமும் நல்ல பண வரவு உண்டு. கடன் தீரக்கூடிய யோகம் உண்டு, கடன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் வீடு வண்டி அசையாத சொத்துக்கள் இந்த வாரம் நம்ம யோசிக்க வேண்டாம், அதுவே போறோம். பெண்களுக்கு ஒரு ஆபீஸ்ல எல்லாரும் நம்மளை வந்து பழிவாங்க வரார்கள் அப்படின்னாக்கா, இந்த வாரம் நீங்கள் புத்துணர்வு பெற்று அத்தனை விஷயத்திலையும் ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு ரிவார்டோ அவார்டோ கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக மாற இருக்கிறது அப்படின்னா மிக இல்லை. ஆக தனுர் ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாக்கா சிவனே. இந்த வாரம் முழுவதும் சிவனுடைய அந்த விஷயத்தையே நீங்கள் பாருங்கள். சிவனுடைய அந்த மிருத்யுஞ்செய மந்திரம் என்கின்ற அந்த மந்திரத்தை வந்து தாராளமா சொல்லலாம். இதுல நிறைய மந்திரங்கள் இருக்கு. இருந்தாலும் ஓம் ஹௌம் ஜூம் சஹா, ஓம் பூர்புவஸ்வஹ, ஓம் திரைம்பகமிஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷே யமாம் தாத், ஓம் ஸ்வஹ புவஹ பூஹ், ஓம் சஹஜும் ஹௌம். ஓம் அப்படிங்கிறது இது ஒரு லாங் மந்திரம் தான். இருந்தாலும் ஓம் ஜும் சஹா, சஹஜும் ஓம் அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கப்படும். இந்த தனுராசி அன்பர்களுக்கு முதல் 3 நாள்ல வந்து சொல்வன்மையால எல்லாவற்றையும் சாதிக்கலாம். சண்டை மட்டும் போடக்கூடாது. வீம்புக்காக போய் சண்டை போட்டாலும் நம்ம லாஸ் ஆகும். மற்றபடி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒரேட்டர், நான் ஒரு கதையை வந்து ஒரேட் பண்ணணும், அதாவது வந்து நரேட் பண்ணணும். அதாவது சொல்வன்மை அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாகவும் இருக்கும், நளினமாகவும் வைத்து கொண்டால் வெற்றி உங்களது. அவ்வளவுதான். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து செவ்வாய் உங்களுடைய இதுல உச்சமாக, உங்களுடைய ராசியில உச்சமாக இருந்து 7க்குண்டானோன்னு இங்க ஏறி இருக்கிறார் அப்படின்னாக்கா வரன் வீடு தேடி வரும், நல்ல வரன் வாய்ப்பு. அதே போன்று சகோதர உறவு வந்து பெரும் துணையாக இருப்பதும், ஆரோக்கியம் மேம்படுவதும், சொத்துக்கள் உயர்வதும், அதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிறகு என்ன ஒரு பஞ்சாயத்து இருந்தாலும் எல்லாவற்றையுமே ஒரு கை பார்த்துடலாம். ஆனா வீட்டுல இருக்கணும்னு தோணாது, வெளியில போகணும்னு தோணும். சில பேர்லாம் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகக்கூடிய ஒரு சான்ஸ் உண்டு. ஏதாவது ஒரு நிமித்தமாக, ஒன்று உறவு நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது பிசினஸ் நிமித்தமாகவோ அல்லது வந்து வேற ஏதாவது ஃப்ரெண்டினுடைய நிமித்தமாகவோ வெளிநாடோ வெளிமாநிலங்களோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள், வளர்ச்சி கிடைக்கும். இந்த வாரம் கேத்துனுடைய 8ஆம் தன்மையை வந்து உங்களுக்கு பெருசா பாதிக்காம கடன் பெறக்கூடிய, கடன் வந்து தீர்க்கக்கூடிய
நோய் தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு மந்தத்தன்மை இருக்கிறது. அந்த மந்தத்தன்மை நமக்கு போக வேண்டும் அப்படின்னாக்கா பைரவருடைய உபாசனையானது மிகவும் அவசியம் தேவை. பிறகு முருகனுடைய அமைப்பு தேவை. மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் அல்லது உக்கிரமான காளியம்மன். அந்த வழிபாடு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். பிறகு முக்கியமான விஷயம், கணவன் மனைவிக்குள்ள சொத்து தகராறு வரக்கூடாது. சொத்து தகராறுன்னு என்ன? சொத்து நிமித்தமான ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, அதுதான். பிறகு நகைகள் பத்திரம். வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் மிக மிக பத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நகை யாராவது சொந்தக்காரர்களே நான் போட்டுக்கிட்டு போறேன் கொண்டு வந்து கொடுத்துறேன்னாலும் ரொம்ப ஜாக்கிரதையா வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் வச்சுக்கணும். நீங்களும் வெளியில் போகும்போது தங்க நகைகளை அதிகமாக போட்டு போகிறது அல்லது நகையினுடைய ஆசையினாலே என்னத்தையாவது முடிவெடுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனாலும் கூட 3ஆம் இடத்துல கூடிய சனியினுடைய அமைப்பு சந்திரன் அங்கே வரும்பொழுது புனர்பூ யோகமாக மாறுகிறது. அது ஒரு நல்ல அமைப்பாகத்தான் மாறுகிறது. அதாவது 7க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். சனியினுடைய அந்த வளர்பிறை சந்திரன் கொஞ்சம் வலிமை பெறாத சந்திரனாக இருந்தாலும் அந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் சனியில ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும், நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கும். நெகட்டிவா பார்க்க வேண்டியதில்லை, அது பாசிட்டிவாக பார்க்கலாம். தாத்தா பாட்டியோட கொஞ்சம் அன்பு அதிகமாக செலுத்துங்கள். இரவுல தூங்கும் போது நீங்கள் ஆக்சுவலி ஒரு வடக்கு பார்த்து தலை வைத்து படுக்கக்கூடாது. கனவுகள் தேவையில்லாத கனவுகள் வரும். அதனால அதை மட்டும் அவாய்ட் பண்ணணும். திருமண ஏற்பாடுகளில் முதல்ல கொஞ்சம் ஜாதகம் அமையலை அப்படின்னா திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளாதீர்கள், காம்ப்ரமைஸ் பண்ணாதீர்கள். திருமண உறவுல காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த வாரம் சண்டை போடுறதோ, பிறகு இந்த வாரம் ஒரு கடற்கரை, அதாவது நீர் சார்ந்த நதிக்கரை, கடற்கரை, நீர்வீழ்ச்சி, இதுக்கெல்லாம் காதலர்கள் தனியாக போகாததை அவாய்ட் செய்ய வேண்டும். இன்னொன்றும் கூட சொல்லிடுறேன், சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் எல்லாமே சத்தபிஷால் இருக்கும்போது ரோட்ல 2 வீலர்ல ரொம்ப லாங்கா ஆன்னு போடுறது, அதையும் தவிர்த்து விடுங்கள். சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். உறவுகளில் நாம் நேசிப்பவர்கள், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, அதாவது நியூ மேரிட் கப்பல்னு நான் சொல்றேன், தனியே அப்படியே புல்லட்ல பறக்கணும்னு நினைக்க வேண்டாம். இந்த வாரம் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு முதல் 3 நாட்கள் சில விஷயங்கள்ல ரொம்ப லாபம் பயக்கும். அதாவது வெளியூர் போறது, வெளிப்பிரயாணங்கள் போறது, பிறகு கடன் நிமித்தமாக கடன் தீர்ப்பதற்குண்டான வேலைகளை செய்வது, பிறகு வெளியூர்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு, ஒரு முயற்சியை மேற்கொள்வது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 நாட்கள்ல லேண்ட் விஷயங்கள் வாங்குவதற்கு முயற்சி எடுக்கலாம். திருமண விஷயங்களுக்கு தாராளமாக முயற்சி எடுக்கலாம். அதாவது கடைசி 2 நாள் வெள்ளி சனி தான் திருமணத்துக்கு முயற்சி எடுக்கக்கூடாதே ஒழிய மற்ற 5 நாட்களுமே திருமண முயற்சிகள் நல்லபடியா நடக்கலாம். குழந்தைகளுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப பக்காவாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனையுமே திசை மாறி அதாவது டைல்யூட் ஆயிடும். அதாவது நீர்த்து போகக்கூடிய அமைப்பு இருக்கு. நம்மளே அப்படியே மறந்து அடுத்ததுக்கு உண்டான அடுத்து சரி வாழணுமே அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்தில் அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அப்பாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஒரு கவனம் இருந்தாலும் தாத்தா பாட்டி தான் கொஞ்சம், இந்த வயதான தாத்தா பாட்டிகளுக்கு நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். அவர்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்புறம் முக்கியமாக அதாவது அவமானத்தை அவமானம் கொடுக்கணும்னே வேணா வீட்டுக்கு வருவான். வம்பு தன்னால என்ன சொல்லுவோம், வண்டி ஏறி வருவாங்க இல்லையா, சைக்கிள் ஏறி வருதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வம்பு வரும். அதுவும் அம்மாவனுடைய சைட்ல தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள், இந்த மாதிரியான உறவுகள்ல மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உறவுகள், அதாவது அம்மாவனுடைய தூரத்து உறவுகள், அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால அந்த ஒரு விஷயத்துல உறவுகள்ல கொஞ்சம் நம்மை பாதுகாத்து கொள்வது நல்லது. அதை பத்தி வீட்டுல கணவனிடமோ மனைவியிடமோ நீங்கள் வாக்குவாதமோ ஆர்கியூமெண்ட் வேண்டாம். நட்பு விஷயத்திலையுமே ஏதாவது யாராவது கிளப்பி விட்டுருவாங்க. அதனால நட்பை இழந்து விட வேண்டாம், பொறுமையாக இருங்கள். பார்ட்னர்ஷிப் விஷயத்திலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். படிப்பு விஷயத்துல அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சனியினுடைய பார்வையினால் சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆளாகிறோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா
விழிப்பாக படித்து விடுவது நல்லது. ஆனால் இந்த வாரம் வந்து நிறைய வெளியூர் போவோம். எந்த வெளியூர் போனாலுமே சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அது ஃப்ளைட்டாகவே இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காரு ட்ரெயின் எதாக இருந்தாலும் சரி, எப்படி சாமிஜிகளே முடியும் அப்படின்னா ரைட், அது முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹா. முடிந்த அளவு ஸ்கந்த சஷ்டி கவச்சம் சொல்லுவது அல்லது துர்கா கவச்சம் சொல்லுவது, இல்லையா இந்த மந்திரத்தை சொல்லுவது உங்களை பாதுகாப்பாக எங்கு போனாலும் போயிட்டு வருவதற்கு உதவும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இப்போ பிரயாண காலத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிரயாணத்துல வந்து ஆர்கியூமெண்ட் எல்லாம் வேண்டாம். இது ஒண்ணு ஆயிடுச்சு. ரெண்டாவது, பிசினஸ்ல உங்களுக்கு வந்து பிசினஸ் ரீதியான ட்ரிப்ல கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி காதல் வந்து அதுவாக வரும். அவர்களாக வந்து காதல் சொல்லுவது, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். காதல் அமைப்பது, அப்புறம் குழந்தை வரம் கிடைப்பது எல்லாமே ஒரு அமைப்பு. நீண்ட நாட்களாக ஒரு மாதிரி திருமணமே ஆகாதவர்களுக்கு திடீரென்ற வாய்ப்புகள் வந்து ஒரு அமைப்பாக வருவதும் உண்டு. அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. நட்புக்குள்ள பகைமை, ஆனாலும் அந்த பகை வெகுவாக தேர்ந்து விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனாலும் பழைய நட்புகள், பழைய அந்த ஒரு விஷயங்கள்லாம் மீண்டும் வந்து ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய நண்பன் வந்து மீண்டும் பார்க்கக்கூடிய, அல்லது நம்ம பழைய கம்பெனியில யாரோ கம்பெனியில ஒரு பிசினஸ் பண்ணியிருப்போம், அவர்கள் மீண்டும் வாய்ப்புகள் தேடி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதனால வேலைக்கு போகின்றவர்கள், வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறவர்கள், வெளி மாநிலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவர்கள், புதிய வேலை வாய்ப்புகளை உண்டாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புகளை கூட்ட ஒரு வாரம். ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னாக்கா, இந்த வாரம் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டயர்ட்னஸாக இருக்கும். இருந்தாலும் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துத்தான் நாம செய்யணும். அதுல கலந்த ஒரு லாபம் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நஷ்டத்தினுடைய ரேஷியோ வந்து 60% 70% வரைக்கும் போகுது. அதனால குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த வாரம் உகந்தது அல்ல. அமைதியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அரசு ஊழியர்கள் வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவார்கள். ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். ஆனால் விளையாட்டுல இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பதக்கத்தை வென்று கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். உழைப்பாளிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாரம் தான். எல்லா விதமான சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கும் வாய்ப்புகள் தேடி வரும், அல்லது நீங்கள் அந்த வாய்ப்புகளை தேடி கொண்டு செல்லப்படுவீர்கள். நல்லபடியாக பயன்படுத்துங்கள். ஆனால் அம்பாளுடைய பக்தியை மேற்கொள்ளுங்கள். நான் சொன்ன அந்த மந்திரத்தை மறக்காமல் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து முதல் 3 நாள் வந்து பெரிய லாபகரமான வாரம். நீங்க வந்து கடன் தீர்க்க வேண்டுமா, அல்லது வந்து நோயிலிருந்து வந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நல்ல ஹீலிங் ப்ராசஸை கொடுக்கும். பிறகு அடுத்த 2 நாட்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அந்த ஃபினான்ஸில் வந்து நான் வந்து முன்னாடி போகிறேன்னா பின்னாடி போகிறேன்னா மேலே போகிறேன்னா கீழே சரியிறனானே தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த கடைசி 2 நாட்கள் இல்லையா, அந்த விஷயத்துல எந்த ஒரு விஷயத்துக்கு, அது குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபினான்ஷியல் மேட்டராக இருந்தாலும் சரி, நீங்க முடிவெடுக்காதீர்கள். வெள்ளி சனி நோ டிசிஷன், அதாவது எந்த ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டாம். முதல் 3 நாட்கள்ல இந்த வாரத்துல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் முடிவெடுத்து விடலாம். ரொம்ப நல்ல வாரம். பாக்யாதிபதியும் பஞ்சமாதிபதியும் அதாவது 11ஆம் இடத்துல உபச்சய ஸ்தானத்துல சேர்ந்து இருக்கிறார்கள். அது ரொம்ப 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 நல்லது. பண வரவுக்கு உண்டான வாரம். அடுத்த 3 நாட்கள் வந்து வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போறது, வெளியில போறது, ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, அதுக்கு எல்லாமே நல்லது. கடைசி 2 நாட்கள் வேண்டாம். சரி, சொத்துக்கள் வாங்கலாமா? முதல் 3 நாட்கள் தாராளமாக வாங்கலாம். அடுத்த 2 நாட்கள் வந்து ஹனுமனுடைய உபாசனையும் பிறகு அம்பிகை சண்டிகாவினுடைய உபாசனையும் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம். கடைசி நாள் வேண்டாம். சரி, இந்த வாரம் எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். கடைசி 2 நாள்ல செலவுகள் அதிகமாகும். இருந்தாலும் வியாழக்கிழமை, அதாவது ராகுவை கடக்கும்போது, சந்திரன் கடக்கும்போது சில பேருக்கு எதிர்பாராத விதமான வண்டிகளில் பிரச்சனைகளும் அல்லது ஏதாவது ஒரு திடீர் செலவு அப்படிங்கிற மாதிரி வரும். அது வந்து ஒரு பழைய நண்பனாக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு சோதனையா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். அவசரத்திற்காக
நமக்கு கொஞ்சம் செலவாகக்கூடிய அமைப்பு. ஆனாலும் கூட சொத்து பத்து வாங்க வேண்டும் அப்படின்னாக்கா முதல் 3 நாட்களை பயன்படுத்துங்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரத்துல, அதாவது கடைசி 2 நாள் கூட கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனாலும் நீங்க இரவு தூங்கி விடிய காலையில் எழுந்து படித்தால் பெரிய சக்சஸை நாட முடியும். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனால் அந்த சனி உங்களுக்கு நன்மையை தான் பண்ண போறார். அதனால கவலைப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான வரம். குழந்தை வரம், ஆண் குழந்தை பிறக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா அங்கு லோக்கல்ல ஒரு சிவன் கோயில் இருந்தால் ஸ்ரீ ருத்ர ஜபம் செய்வதற்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச அரேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மீனராசி அன்பர்களுக்கு வெளிநாடு யோகம் தாராளமாக உண்டு. அதே போன்று கடன் விஷயத்துல நிறைய பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் வெளிநாடுகளில் இந்த பிரச்சனைகளை சட்ட சிக்கலில் இருப்பவர்களுக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்கும். இது ஒரு பெரிய ஒரு ரெமெடி. பிறகு ஏதோ வியாதி இருக்கிறது, நமக்கு பெருசா வியாதிகள்லாம் இருந்தது அப்படிங்கிற அந்த பயம் எல்லாம் நீங்கிவிடும். ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மீனராசி அன்பர்களுக்கு இருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல ஒரு பணமெல்லாம் இல்லை, அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக குருவனுடைய இந்த 4ஆம் இடத்தினுடைய குரு 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ஆகும்போது பிசினஸ் ரீதியாக கடன் ரீதியாக மன இறுக்கங்கள்லாம் இருந்தது இல்லாம கண்டிப்பாக குறைந்து இந்த வாரம் கண்டிப்பாக சுபிக்ஷமான வாரமாக இருக்க போகிறது. மேலும் இன்னும் ஒரு விஷயத்துல நம்ம இன்னும் கூட ஜாக்கிரதையாக சொல்லலாம். அதாவது அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு காரியத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு சட்ட சிக்கல் உண்டாகி இருப்பது, தேவையில்லாம நம்மளை இழுத்து விட்டு பழிக்கு ஆளாகி வைத்திருப்பது, இது அத்தனையுமே நீங்கும். அதனால இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு ஹீலிங் ஆன ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. பிறகு இந்த வாரத்துல திருமண ஏற்பாடுகள் நடத்துவது, பிறகு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு சொத்து வாங்கக்கூடியது, திடீர்னு பார்த்தா அவர்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகள் நடப்பது, ஆனால் வேற்று மொழி பேசுபவர்களுடன் நடப்பதுங்கிற மாதிரியும். ஆனாலும் கூட இந்த விண்வெளிக்கு போறது, அதாவது ரொம்ப அப்நார்மலான ஒரு ஆராய்ச்சியில ஒரு பெரிய ஒரு ஒரு இதை வெற்றியை அடைவது, ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைத்து வெளிநாட்டுல எங்கேயோ ஒரு மூளைக்கு கொண்டு போவது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆக மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிரான ஆனால் பெரிய விஷயங்களை மீட்டு பிறகு நடத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது மகத்தான வாரமாக லட்சுமி கட்டாட்சத்துடனும் அனைத்து செல்வங்களை வாரி வழங்கக்கூடியதும், பிறகு கடன் அத்தனையும் நீங்கி பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய வாரமாகவும், ஆற்றலுடன் அனைத்து விஷயங்களிலும் நாம் முன்னேறுவதற்குண்டான வாரமாகவும் அமைந்து நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.